வலியும் வறுமையும் இருக்கும் இடத்திலிருந்து விண்வெளித்துறைக்கு பறக்க ஆயத்தமாகி இருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி ஒருவர். பட்டாசு தொழிலாளியின் மகளாக இருந்து மும்பை ஐஐடியில் படிக்க தேர்வாகியுள்ள அந்த மாணவியின் பயணத்தை தற்போது பார்க்கலாம். பட்டாசு தொழிலுக்கு புகழ்பெற்ற விருதுநகர் மாவட்டத்தில் படந்தால் என்ற ஊரைச் சேர்ந்த டி மாஸ்டர் செல்வம் பட்டாசு தொழிலாளி கனகவள்ளியின் மகள்தான் யோகேஸ்வரி. படந்தாலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற யோகேஸ்வரி மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்றதன் மூலம் மும்பை ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார். அவரை நேரில் அழைத்து பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தான் படித்த பள்ளியின் வழிகாட்டுதலில்தான் இந்த உயரத்தை எட்டியதாக கூறுகிறார் யோகேஸ்வரி. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்துட்டு நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா என்னைய ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. நான் கலந்துக்கிட்டேன். அது மூலயமா எல்லா எக்ஸாம் பற்றி சொன்னாங்க. எந்தெந்த எக்ஸாம் வரணும், எந்தெந்த காலேஜுக்கு போகலாம் எல்லாமே சொன்னாங்க. அதில் ஜேஇ மெயினுக்கு அப்ளை பண்ணி தந்தாங்க. அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அது எப்படி எழுதணும் எல்லா விஷயமும் சொன்னாங்க. சொல்லிட்டு நான் ஜேஇ மெயின்லேயே பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸுக்கும் கோச்சிங் கூப்பிட்டு போனாங்க. ஈரோட்டில் 40 days கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் நான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். நான் தமிழ் மீடியம் தான். ஜேஇ அட்வான்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. போக போக பிக்கப் ஆயிடுச்சு. ஜேஇ அட்வான்ஸ்லேயே பாஸ் பண்ணேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் பெரும் உதவியாக இருந்ததாகவும் அத்துடன் கடின உழைப்பும் முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிறார் யோகேஸ்வரி. இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மூலமா இந்திய விண்வெளி வீராங்கனைகளான கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள ரோல் மாடலாக வச்சு நானும் கண்டிப்பாக சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃபேமிலிஸ், ஆட்சித்தலைவர், சிஎம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்தியாவுக்கு, விருதுநகர், தமிழ்நாடு, இந்தியா எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. பெருநகரங்களில் உள்ளவர்களுக்கான வாய்ப்புகள் கிராமங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சாத்தியமே என்று சாதித்து காட்டியுள்ளார் யோகேஸ்வரி. புதிய தலைமுறைக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன்.